தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக டெக்னோவை பற்றியெல்லாம் நிறைய பேர் கவர் பண்ணுங்கன்னு கேட்டுருக்கீங்க நம்ம SuperTTs. ஸோ உங்களுக்காகவே டெக்னோ ஸ்பார்க் 20 Pro 5G பா எவ்வளோ பெரிய பேர். சரி, ஸோ ஃபஸ்ட்டு குயிக்கான அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். இதுவரை அன்பாக்சிங் மட்டும்தான், ரிவ்யூலாம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோவில் டெக்னோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் 20 Proன்றது மேலே இருக்கிற மாதிரியே கீழே 16 GB போட்டுக்கிறாங்களா. ஸோ இது வந்து 8+8 அண்ட் 256 GB ஸ்டோரேஜ். அப்படின்றது ஸ்டோரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எங்கடா ஃபோனை காணோம்? ஓ இங்கே இருக்கு பாருங்க, கருப்பு கலர். ஆக்சுவலி நான் வந்து பச்சை கலரோ இல்லை வெள்ளை கலரோ தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன். கருப்பு கலர் தான் வந்திருக்கு. இப்போ இந்த பேரை மனசிட்டு இந்த டிசைனை பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிசைன் தோணுது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்டு புரிஞ்சவங்க சொல்லுங்க. அண்ட் இதில் என்னென்ன இருக்குன்றத இந்த ஸ்பெக் இங்கேயே வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்பெக் ஷீட் வைக்க வேண்டிய வேலை மிச்சம், எல்லாத்தையும் இவங்களே போட்டுறாங்கப்பா. தேவையான புக்லெட்ஸ், ஒரு டிரான்ஸ்பரண்டான கேஸ், சார்ஜர், 33 வாட்கான சார்ஜர், டைப் A to டைப் Cக்கான கேபிள் எல்லாமே இருக்கு. இப்போ எல்லாம் தள்ளிட்டு இனான் ஃபீலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபோனை கையில் பிடிக்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக வந்து ஒரு கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். கொஞ்சம் எடுத்து பிடிச்ச உடனே ஒரு சாலிடான ஒரு ஃபீல் வந்து இருக்கு. IP53க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இல்லை. அண்ட் சிம் ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளேவை பார்க்கும்போது உங்களுக்கு கீழே நல்லா சின் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி 6.78 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் வருது. ஆனால் 500 nitsக்கான பிரைட்னஸ் மட்டும் தான். இண்டோர்ல பிரச்சனை இருக்காது. பட் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 5G பேண்ட்ஸ் இருக்கு. ஸோ 5G பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சிம் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு ஒன்று சொன்னாங்களா. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் பூமிங் டெக்னாலஜி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த 5G நெட்வொர்க் பெட்டரா இருக்கோ உங்களுக்கு அதுல இருந்து நாங்க சிக்னல் எடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து 5G ஸ்பீடே வந்து ஒரு 50% பெட்டரா வரும்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 2-3 இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸ்பீட்ஸை பாருங்க. அது மட்டுமா ஸ்மார்ட் 5G 3.1 ஏதோ யூஸ் பண்றாங்களா. அதனால வந்து நமக்கு பேட்டரி லைஃபே வந்து ஒரு 20% வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா அடாப்டிவ் மெத்தட்லாம் யூஸ் பண்றதுனாலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இன்டெப்தா டெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியும். ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்க, டெஸ்ட் பண்ணிடுவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் டிஃபால்ட்டா இருக்கானா இருக்கு. நீங்க கால் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Dimensity 6080 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் 4.5 லாக்கான அன்டூ ஸ்கோர் வருதுங்க. அண்ட் CPU த்ராட்லிங்குமே ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிருக்கு. இந்த ப்ராசஸரை பத்தி சொல்லணும்னா நீங்க ரொம்ப அதிகமாக கிடையாது, டே டு டே யூசேஜ்ல ரொம்ப கேஷுவலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு இது செட் ஆகும். சின்ன சின்ன கேம்ஸ் மட்டும் நீங்க விளையாடிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டியும் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் ப்ளே பண்றேன். எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் சார்ஜிங்கான 10 வாட்கான சப்போர்ட்டும் இருக்கு. Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. HiOS HiOS அது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ப்ரீஇன்ஸ்டால்ட் ஆப்ஸ் தான் இருக்கு, வேணா நம்ம அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த UA பத்தி நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா ஒரு ரெஸ்பான்சிவா இருக்கு. அண்ட் மற்றபடி இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலமுறை சொன்ன விஷயங்கள், டைனமிக் போர்ட், ஸ்மார்ட் ஹப், இந்த மாதிரி ஸ்மார்ட் பேனல் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் இருக்குங்க. இப்போ பின்பக்கமா இவ்வளோ பெருசா கொடுத்துக்கிறாங்களே கேமரா, அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்து இருக்கு. அண்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலான கேமரா. மற்ற கேமராஸ் எல்லாம் என்னன்றதை பாத்துக்கோங்க. அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியர் ஃபேசிங்ல நாங்க நார்மலா எடுத்த கேமரா சாம்பிள்ஸ், நான் இதுல பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாம தான் வந்து போனேன். பட் பரவாயில்லைங்க, எதிர்பார்க்கலன்ற பட்சத்திலேயே இது நல்லா தான் வந்து இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கலர்ஸும் ஓரளவுக்கு வந்து ரீடைன் பண்ணிருக்கு. அண்ட் டீடைல்ஸுமே ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் அவுட்டோர்ல எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் வந்து எப்பவுமே கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் அதுவுமே ஓரளவுக்கு வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணிக்க நாங்க வெவ்வேறு இடத்துல எடுத்து பார்த்ததுல. அண்ட் இதுல 3x உங்களுக்கு வந்து lossless in-sensor zoom இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் அதையும் ஒரு 2-3 எடுத்துருக்கேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சரி, செல்ஃபில எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது செல்ஃபிலையுமே ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. அதாவது வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட் எதிர்பார்க்கும் போது கேமரா சாம்பிள்ஸ் ஓகே ஓரளவுக்கு இருக்கு. அந்த AI கேமராலாம் எடுத்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் அப்படியெல்லாம் சாஃப்ட் பண்ணி நல்லா மொளமொளலாம் கொடுத்துருது. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது உங்களுக்கு பிடிக்கும், இல்லைன்னா நீங்க தான் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லணும். அண்ட் லோ லைட்லயுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க சுப்பீரியர் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 2-3 சாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 2K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. நல்ல விஷயம். ஓகே, அப்படியே வெயிலில் ஸ்கின் டோன் நல்ல டைரக்ட் சன்லைட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஷேடோ. இப்போ எப்படி இருக்குது, எதையோ உடச்சிட்டேன். கண்ணாடி, வண்டியோட கண்ணாடியை உடச்சிட்டேன். ஃபோக்கஸில் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அஸ்வினோட வண்டி உடஞ்சிருந்துச்சா உடையாமல் இருந்துச்சான்னு தெரியல, பிடின்னு வந்துருச்சு. பக்கத்தில் யாராச்சும் நிற்கும் போது விளாக் பண்ணும் போதெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆடியோ குவாலிட்டி அண்ட் வீடியோ எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குது. ரியர் ஃபேஸிங் கேமராலையும் 2K 30 FPSக்கான சப்போர்ட் இருக்குது. அப்படியே பாருங்கள். இப்போ வெயிலில் வரேன். 5 Wi-Fi 5 Bluetooth 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 5 Wi-Fi 5 B
இந்த பக்கம் ஷேடோ ஃபோக்கஸிங்லாம் எப்படி இருக்குது, மறைஞ்சிட்டேன் இலைக்கு பின்னாடி. இப்போது எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் எப்பவுமே நான் இந்த டெக்னோ இவங்க கிட்டலாம் வந்து சொல்கிற விஷயம் என்னன்னா, எப்போ அந்த சர்வீஸ்லாம் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு தான் வந்து எங்கிட்ட முதல் கேள்வியாகவே இருக்கும். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவிலே இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் சர்வீஸ் சென்டர் எக்கோ சிஸ்டம் நாங்கள் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சூப்பர் டிடி ஹீரோஸ் யாராச்சும் டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன்லாம் வச்சிருக்கீங்கன்னா உங்கள் சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இல்லை உண்மையாக அந்த அளவுக்கு தான் இருக்கா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற ஹீரோஸும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் ரேஞ்சில் வரும்ன்றது போல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான மேஜர் கார்ட்ஸ்லையுமே வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும், கேஷ்பேக் இருக்கும். ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் அந்த யூபிஐல நீங்க வந்து யூபிஐ மற்றும் பேப்பர் ஃபைனான்ஸ்ல வந்து நீங்க வாங்கினாலுமே அதுலயுமே கேஷ்பேக் இருக்குன்றத போல சொல்லியிருக்காங்க. ஓகே, இஃப் இன் கேஸ் அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். எக்ஸாக்டான பிரைசிங் என்னன்றது போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்கள் என்றதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.